யாரும் படித்தவங்க பேசுறது கிடையாது இப்படிலாம். என்ன படிக்காத முண்டங்க இருக்குது தெரியுமா, அதுங்க பேசுகிற பேச்சு, பல்ல முண்டங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க பேசுகிற பேச்சு. இந்த லாங்குவேஜ் உனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா உனக்கு கேட்டேன். உன் வளர்ப்பு அப்படி இல்லையே, உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தானே, நல்ல ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமின் ஃபேமிலியில நான் வந்தேன். இந்த வாய்ஸ் நோட் வைரலாக ஆரம்பிச்சதும் இது என் வாய்ஸ் இல்ல அப்படின்னு கார்த்திக் குமார் அவர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு மறுப்பும் போட்டிருந்தாரு. That's not my voice. I never said those words. I don't even talk like that. I don't even have that vocabulary. Believe what you will. நான் கூட முதல்ல இவர் சொல்றதுதான் உண்மை நம்பிட்டேன். அப்புறம் தான் இவரோட ஒரு பழைய ஸ்டாண்ட் அப் காமெடியோட ஒரு கிளிப் என் கண்ணில் மாட்டுச்சு. Waiter not realizing the waiter because all of them are wearing such nice dresses. They'll be like, even the owner pampa illa even the owner, hello sir, how is the restaurant going? Then we will get asked a profound question by the maitre at the entrance saying, do you have reservations? என்ன reservation இங்கேயும் வந்துருச்சா, என்ன நடக்குது இங்க, what is happening? மஃப்சல் காலேஜ் மாதிரி சீட்லாம் வேக்கண்டா தான் இருக்கு, எதுக்கு ரெசர்வேஷன்? கார்த்திக் குமார் சுச்சிக்கு அனுப்புனதா சொல்லப்படுற அந்த வாய்ஸ் நோட்ல இருக்கிறது கார்த்திக் குமார் வாய்ஸ் தானா அப்படின்றத சென்னை சைபர் கிரைம் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் அவர் தானா இல்லையான்றது அவங்களே சொல்லிடுவாங்க. வெறும் ஒரு ஆர்ஜேவா இருந்த சுசித்ரா எப்படி தெரியுமா சிங்கரா மாறினாங்க? ஸோ அங்கே பரத்வாஜ் மியூசிக் டைரக்டர் வந்திருந்தாரு. ஸோ நான் நடிக்கிறத பார்த்துட்டு ஐம் சாரி டு சே பட் ஐ திங்க் அந்த பிராமின் கனெக்ஷன்ல நீ பிராமண பொண்ணுது நம்ம அப்படிதான் கேட்டுப்போம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ கியூட் திங். ஐ திங்க் நீ பிராமணா அப்படின்னு கேட்டாரு. சரி பாட தெரியுமா அப்படின்னாரு. நோ சார், வெக்கமா இல்லைன்னு. கர்நாடிக் கத்துக்கலன்னாரு. சரி நோ சார். ஏதாவது பாடுவியா, பேசுற நல்ல டோன் இருக்கே அப்படின்னாரு. சார் வெஸ்டர்ன்லாம் கொஞ்சம் பாடுவேன் சார், ஸ்கூல் காம்படிஷன்லாம் பாடுவேன். நாளைக்கு வா ஆடிஷனுக்குன்னு சொன்னாரு. He said in the tone la I want a song which was May Masam Thonuthettu. That was the first song. So technically அவங்க நூலா இருக்கிற ஒரே ரீசன்னால தான் she became a singer. இதுக்கு தான் சொல்றது ரிசர்வேஷன் அவசியம்னு.